ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 8 மாதங்களுக்கு மேலாகியும் பணி நியமனம் வழங்கப்படவில்லை என தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் கைகளில் பாட புத்தகங்களை ஏந்தி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலில் தகுதி தேர்வு, அதன் பிறகு நடைபெற்ற நியமன தேர்வு என இரண்டிலும் வெற்றி பெற்று காத்திருக்கும் தங்களுக்கு இன்னும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படவில்லை என கூறி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 8 மாதங்களுக்கு மேலாகியும் 3192 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்யாமல் காலம் தாழ்த்தி வரும் தமிழக பள்ளி கல்வித்துறையை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த அறவழி போராட்டத்தோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா, கிட்டத்தட்ட தேர்வு எழுதின நபர்கள் 40,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்வு எழுதினாங்க. அந்த தேர்வுக்கு உரிய 2013, 2017, 2019, 2021 அந்த தேர்வில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மறு நியமன தேர்வு என்று இந்த அரசு அறிவித்தது. இந்த அரசு அறிவித்த ஒன்றை தான் நாங்கள் இந்த அரசு முன்ன எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நியமன தேர்வை எடுத்துவிட்டு உங்களுக்கு நேரடியாக தகுதி தேர்வில் பாஸ் பண்றவங்களுக்கு நேரடியாக நியமனம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்னன்னா, அதெல்லாம் முறையிட்டு நாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு, ஆசிரியர் நியமன தேர்வுன்னு 3 தகுதி தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்றும் எங்களுக்கு பணி ஆணை வழங்கவில்லை.